Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். Group 2 2A மெயின் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா தமிழ்நாடு. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் சமுதாய பொருளாதார பிரச்சனைகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கு வேர் டு ஸ்டடி பார்க்குறதுக்கு முன்னாடி சிலபஸை எப்படி டீகோட் பண்ணணும் அதை நீங்கள் இப்போ கற்றுக்கணும். அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா டாபிக் 1 and 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் டு ஸ்டடியில் டேரெக்டாக படிக்க முடியும். பட் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரலாக இருக்க ஒரு டாபிக். இதுக்கு நீங்கள் சிலபஸை பிரித்து மேய்ஞ்சால் மட்டும்தான் உங்களால் அடுத்த இப்போ போக முடியும். நான் சொல்கிற மாதிரி எல்லா டாப்பிக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிலபஸை முடித்தா மாதிரி. ஓகேவா? சரி, பார்த்துருவோம். ஸோ சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, தமிழை காட்டுற வெயிட் பண்ணுங்கள். ஸோ சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் எந்த மாதிரி பண்ணலாம் அதை நான் காட்டுறேன். ஸோ குரூப் 2A மெயின்ஸு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாபிக் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை பெருக்கம் அப்புறம் மாதிரி கொடுத்துட்டாங்க. இது ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்குது. இந்த ஒரு டாபிக் நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும் அதை நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மைண்டுக்கு இப்போ வரணும். மக்கள் தொகை அப்படி கொடுத்துருக்காங்க, பெருக்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எந்த மாதிரிலாம் இப்போ பெருக்கலாம் அப்படின்ற விஷயம் தான் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரும். இது ஒரு காமனான ஒரு டாபிக் தான். ஸோ இங்கே பாருங்கள், எந்த டாப்பிக்லாம் நீங்கள் இதில் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது பர்த் ரேட், தமிழ் அவங்க கொடுத்துருக்கோம், பிறப்பு விகிதம், டெத் ரேட், இறப்பு விகிதம். ஏன் அப்படின்னா இப்போ அதிகமாக பிறக்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகமாக ஆகும். இதுவே நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னா மக்கள் தொகை கம்மியாக ஆகும். ஸோ சம்மந்தம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஒரு பாயிண்ட்டும் நீங்களாக திங்க் பண்ணுங்கள், இதை பண்ணால் இது ஆகுமா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். லிட்ரேசி ரேட், எழுத்தறிவு, மக்கள் தொகை அதிகமாக கூடுறதோ கம்மியாகிறதுனாலையும் எந்த அளவுக்கு இப்போ இருக்கிறாங்க. மைக்ரேஷன் ரொம்ப 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 முக்கியங்க, இடப்பெயர்வு. இதில் சில விஷயங்கள்லாம் இப்போ உண்டு. என்ன அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டேட் இருக்குது, இது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, இது கேரளா. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கொஸ்டின் இப்படின்னா கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, இது பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம். ஓகேவா? அதே மாதிரி கேரளா பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேஸ் தான் இருக்குது. சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் பண்ணி போகிறோம், அதாவது வேலை தேடி போயினாக்கா அங்கே போயிடுறான். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போயினாக்கா போகிறான். இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போகும்போது தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் பாப்புலேஷன் கூடுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம என்ன மைண்ட் செட் யோசிக்கக்கூடாது அப்படின்னா, ஓகே இங்கேருந்து அங்கே போய்க்கிறோம், பாப்புலேஷன் கூடும்ல அப்புறமா திங்க் பண்ணவே கூடாது. ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளேயே தான் என்ன பண்ணியிருக்கான், சென்னையிலேருந்து விழுப்புரம் போயிருக்கான், அவ்வளோதான். பாப்புலேஷன் சேமாக தான் இருக்கும். இங்கே என்ன ஆகுதுன்னா விழுப்புரம் இருக்குல்ல, அங்கே தான் பாப்புலேஷன் கூடியிருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ கூடலை. இது பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் மைக்ரேஷன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் போயினாக்கா வேறு என்ன போயிருக்காங்களா, இல்லை தமிழ்நாடுக்குள்ளேயே போயினாக்கா கேட்குறாங்களா, இந்த மாதிரியான பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சாகணும். ஏன்னா பாப்புலேஷனோட அந்த டென்சிட்டிலாம் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேட்லேயும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்காங்க கம்மியாக இருக்காங்க, இது எல்லாமே மைக்ரேஷன் பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ மைக்ரேஷன் நீங்கள் படிச்சே ஆகணும். டைப்ஸ்லாம் இருக்குங்க, இம்மைக்ரேஷன், எம்மைக்ரேஷன், இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ டைப்ஸ் நீங்கள் இப்போ பார்க்கணும். ஓகேவா? ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு டாபிக் உள்ளே இறக்கினா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வறுமை இல்லையா. ஸோ பாவர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாவர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப தேர்ட் டாபிக்ல இப்போ படிப்பீங்க. டெமோக்ராஃபிக் டிவைடன், மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்புறமா சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க அந்த ஜாகிரஃபியில் அதை பிரிக்கிட்டு தான் டெமோக்ராஃபிக் டிவைடன் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எம்எம்ஆர், ஐஎம்ஆர், பிஎன்எம்ஆர், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தை பிறந்தவனே சாகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சாகுது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி எத்தனை விகிதம் இருக்குது, இதை நீங்கள் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இப்போ 2022 எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க. ஓகேயா? கடைசி வருஷத்தில் இதுக்கு 2018 கொடுத்த செமஸ்டர் புக்கில் கொடுத்துருப்பாங்க, எக்கனாமிக் புக்கில் 11th எக்கனாமின்னு நினைக்கிறேன், அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, ஜாகிரஃபியில் கொடுத்துருக்காங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா அது எல்லாமே பழைய டேட்டா, 2018 கொடுத்துருப்பாங்க, புக்கு அப்போ தான் பப்ளிஷ் பண்ணாது. எக்ஸாம் எழுத போகிறது 22. அப்படி என்ன பண்ணியாகன்னா இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்லோரும் கொடுப்பாங்க போவாங்க, பட் நீங்களாக தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். எக்ஸாமில் சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6 மார்க் இருக்கு இல்லையா, 6 மார்க்கில் என்ன பண்ணலான்னா பர்த் ரேட், டெத் ரேட், லிட்ரஸி, இது மூணுத்துக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன் மட்டும் கூட கேட்கலாம். சரியா? மேபி கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணி ஆகணும், ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் டெஃபினேஷன், பர்த் ரேட் அப்படின்னா என்ன, டெத் ரேட் அப்படின்னா என்ன, இதுக்கு டெஃபினேஷன் எல்லாமே நம்ம சமச்ச புக்கிலே இருக்குது, நீங்கள் வெளியே போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த எல்லா பாயிண்ட்டுக்குமே 1 2 3 4 5 6 இந்த 6 பாயிண்ட்டுக்குமே நம்ம 10th 11th புக்லேயே இருக்குது. பட் என்ன விஷயம் அப்படின்னா டேட்டா மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது வரைக்கும் முடிஞ்சுதா?
இது முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எப்படி வந்து பின்னா கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது பெருக்கம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, டென்சிட்டி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்கீமை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமில் எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து வருது, அதோட எய்ம் என்ன, எதோ முக்கியமான நோக்கம் என்ன கொண்டு வந்தால் இந்த பாப்புலேஷன் கம்மியாகும் அதிகமாகும், இன்கம் பேஸ்டும் பாப்புலேஷன் வந்து பின்னாக்கா பார்க்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் இவ்வளோ வந்து இருக்குது, ஸோ இங்கே பாப்புலேஷன் எப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமே கிடையாதுங்க, சின்ன விஷயந்தான். கூகுளில் போயிட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் யூபிஎஸ்சி டிஎன்பி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பட் என்ன விஷயம் அப்படின்னா தமிழ் அதிகமாக வந்து பின்னாக்கா இருக்காது, அதை சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டையுமே வந்து கிடச்சிரும். கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி தாங்க படித்தாகணும். ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அதை தாண்டி நீங்கள் படித்து தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய அகாடமியில் 40,000 50,000 கொடுத்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வெளியே படித்து தான் ஆகணும். ஓகேவா? இல்லைனா ஒரு புக்கை வாங்கி நீங்கள் படித்து தான் ஆகணும். சரியா? அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ், இதனால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தாக்கம் வந்து இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் நீங்கள் வந்து படிக்கணும். இது எல்லாமே கலெக்ட் பண்ணிங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் முடிஞ்சது. சரியா? ஓகே. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை. ஓகே, இது எப்படி வந்து பார்க்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன, டைப்ஸ் ஒரு 8 டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், ஓவர் எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டைப்ஸ் நீங்கள் வந்து இப்போ நகை எடுக்கணும். யாரெல்லாம் வராங்க, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீட்டில் படிச்சுட்டு சும்மா இருக்கும் இல்லையா, இவங்க ஒரு டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் போகிறாங்களா அவங்களுக்கு ஒன்று வந்து இப்போ நகை சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறான் இல்லையா அவனுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுருக்கணும். காசஸ், காரணிகள் என்னென்ன, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து ஃபேமிலி பேஸ்ட் வந்து பின்னாக்கா வேலை வந்து பின்னாக்கா போகுதா, படிக்கிறானால வேலை வந்து பின்னாக்கா போகுதா, இல்லை அந்த கம்பெனியில் ஒழுங்காக இல்லை வேலை வந்து போகுதா, இந்த மாதிரியான காரணம் என்ன, எல்லாத்துக்குமே ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், சைல்டு லேபர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காரணம் கண்டிப்பாக வந்து பின்னாக்கா உண்டு. காரணம் காரியமின்றி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பேக்ரவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்போ எல்லா விஷயத்துக்கும் ஒரு டெஃபினேஷன், ஒரு காரணம் நீங்கள் பிடிச்சி தான் ஆகணும். சரியா? அடுத்து பாருங்கள், ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர். தமிழில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை, ஒழுங்கு அமைக்கப்படாத துறை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இதில் இந்தியாவில் இப்போ என்ன வந்து பின்னாக்கா இருக்குது, ஏன்னா இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் வந்து பின்னாக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஆர்கனைஸ்ட் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அன்ஆர்கனைஸ் அப்படின்னா என்ன வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, டிரான்ஸ்லேஷன் பண்ணாதீங்க, டெஃபினேஷன் மீனிங் டெஃபினேஷன் கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சா மட்டும் தான் உங்களை என்ன பண்ண முடியும். அடுத்தது ரூரலில் எவ்வளோ இருக்கிறாங்க, அர்பனில் எவ்வளோ இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் எவ்வளோ இருக்காங்க, இந்தியாவிலையும் எவ்வளோ இருக்காங்க, அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்துருக்கணும். இந்த மாதிரினா ஒரு குட்டி குட்டி ஃபேக்ட்ஸாக உங்களுக்கு மெயின்ஸில் மார்க்கை வந்து பின்னாக தூக்கி போயிடும். ஓகேயா? சரி, அடுத்தது சேம் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் மெஷர்ஸ், ஸ்கீம்ஸு, பாலிசிஸு, ஆக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் வந்து போய்னாக்கா வேலை இல்லாமல் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 15 30 வயசு வரைக்கும் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்களா, இல்லை கம்பெனி பேஸ்ட் வேலை இல்லாமல் இருக்காங்களா, இந்த மாதிரியான டேட்டாஸ் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கணும். இது கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் வந்து பின்னாக கிடையாதுங்க, சாதாரணமான விஷயம் தான். கூகுள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு யூடியூப்பை தாண்டி, ஒரு அகாடமியை தாண்டி உங்களுக்கு கூகுள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்பராக சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி எடுக்கணும். நான் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், பட் நீங்களும் எஃபோர்ட் போட்டு படிங்க. அப்போ தான் உங்களால் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண முடியும். நீங்கள் அகாடமி போனாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தான் உண்டு, இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஓகே. அடுத்து பாருங்கள், சைல்டு லேபர். சைல்டு லேபர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சென்சஸ், எத்தனை பேர் இருக்கிறாங்க கணக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கடைசி என்ன கொண்டு வந்தாங்களோ அதை நீங்கள் வந்து பின்னாக்கா பார்க்கணும். சைல்டு செக்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழந்தைகள் பாலின விகிதம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். எவ்வளோ இருக்கிறாங்க, ஆண்களுக்கு பெண்களுக்கு எவ்வளோ வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துருக்கணும். க்ரைட்டீரியா, எந்த ஏஜ்க்குள்ளே இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சைல்டு லேபர் அப்புறமா நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துருக்கணும். அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிகல் 23 வந்து பின்னாக பேசியிருப்பாங்க, 24 வந்து பின்னாக பேசியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டில் 14 வயசுக்கு அப்புறம் வேலை செய்யக்கூடாது அப்புறம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, அதையும் நீங்கள் உள்ளே வந்து பின்னா லிங்க் பண்ணி ஆகணும். இது பாலிட்டி கிடையாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லா டாப்பிக்குமே லிங்க் பண்ண மாதிரி தான். அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ இது நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அடுத்தது காசஸ், அவன் வந்து என்ன எக்கனாமினால் சைல்டு லேபராக மாறினானா, இல்லை ஃபேமிலி வந்து கழட்டி விட்டாங்க அந்த மாதிரி ஆகிடுச்சா, இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். கான்சிக்வன்சஸ், பின் விளைவுகள் என்னென்ன வந்து இருக்குது. அண்ட் ஜுவனைல் ஆக்ட், கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர்மெண்ட் பாலிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த சைல்டு லேபர்லாம் பார்த்தீங்கன்னா எனார்மஸ் டாபிக் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க அந்த பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படித்தா மட்டும் தான் உங்களால் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் ஃப்ரேம் பண்ணவே முடியும். சரியா? ஓகே.
அடுத்தது பாருங்கள், எக்கனாமிக் இஷ்யூஸ், பொருளாதார பிரச்சனைகள். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி, வறுமை வந்து கொடுத்துருக்காங்க. பாவர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ரியல் பாவர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி டைப்ஸ் பார்க்கணும். எஸ்டிமேஷன், எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கே வந்து இருக்கிறாங்க. பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1947 இருந்து 60 வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ வந்து இருந்தது, 67க்கு அப்புறம் எவ்வளோ வந்து கொண்டு வந்திருந்தாங்க, இப்போ எவ்வளோ வந்து இருக்குது, அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். கமிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரங்கராஜன் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெண்டுல்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பாவர்ட்டிக்கு எக்கச்சக்கமான கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். காசஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெஷர்ஸ். ஃபுட் செக்யூரிட்டி ரோல் இங்கே ரொம்ப ரொம்ப ப்ளே ஆகுங்க. ஏன் அப்படின்னா சாப்பாடு தானே மேஜர் பிரச்சனை வறுமைக்கு. ஃபுட் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கோவிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் ஃப்ரீயாக கொடுக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்ன ஸ்கீமு, அந்த ஸ்கீம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாகணும். கிளியரா? அப்போது ஒரு 3 டாபிக் நம்ம வந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த 3 டாபிக் நம்ம வந்து உள்ளே பிரித்து மேஞ்சிருக்கோம். சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதை மட்டும் கொடுத்துட்டாங்க இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே டைப்ஸ் பார்த்தோம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தோம், என்ன டைப் வந்து இருக்குது, என்ன காரணம் வந்து இருக்குது. ஸோ ஒன்று நம்ம வந்து பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, இவ்வளோ தாங்க மெயின்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸை விட்டு வெளியே வந்தாகணும். ப்ரிலிம்ஸ்க்கு எல்லாம் கையிலேயே கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு சாப்பாடு இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் மெயின்ஸுக்கு என்ன அப்படி விஷயம் அப்படின்னா உங்களுக்கு பொருளாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பிரியாணி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸு, பட்டலாவுக்கும் சிக்கனு, அடுப்பு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணியாகணும், அது எல்லாமே போட்டு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இவ்வளோ உப்பு போடணும், இவ்வளோ வந்து போட்டாங்க மசாலா போடணும், இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து போட்டால் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறீங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ். ப்ளீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி கையில் கொடுத்துட்டாங்க, நீ கரெக்டாக சாப்பிட்டு வெளியே போய்டு, அவ்வளோதான். ஓகேவா, இவ்வளோ தான் வித்தியாசம். நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். இதில் மற்றவங்க எஃபோர்ட்டை விட உங்கள் எஃபோர்ட் தான் அதிகமாக வந்து இருக்கணும், இருந்தாகணும், அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். கிளியரா? ஸோ பேலன்ஸ் டாப்பிக்கும் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நான் வந்து இப்போ சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மெயின்ஸ்க்கு நிறைய நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். சீக்கிரமாக குரூப்பை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து இப்போ பண்ணலாம். ஓகேவா, இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.